Papa, quadratic equations, exercise 4.1 la second sum. Represent the following situations in the form of quadratic equations. So quadratic equation na என்னன்னு பார்த்திருப்போம். It is of equation அப்படின்னா when a polynomial is equated to 0, it is known as equation. அதுலயும் if the equation's degree is nothing but the highest power. So x or y எந்த variable எடுக்கிறீங்களோ அந்த variable ஓட power வந்து highest power 2 அப்படின்னா if the highest power degree is 2, then it is said to be a quadratic equation அப்படின்னு பார்த்திருப்போம். So ஒரு real life example அந்த rectangle area வச்சு ஒரு some bookல introductionல கொடுத்திருப்பாங்க. So அத கூட நம்ம introduction videoல பார்த்திருப்போம். So இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா they have given a situation and we have to frame an equation for that. அவ்வளவுதான். இங்க solve எல்லாம் இப்ப பண்ண சொல்லல. So first we have to frame an equation. So first என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The area of a rectangular plot is 528 meter square. So area of a rectangular plot. So we know that area of a rectangle is L into B. கரெக்டா? இங்க வந்து அவங்க வேல்யூவா கொடுத்துட்டாங்க. பட் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? Area of rectangle can be represented in terms of length and breadth and that is L into B. Length into breadth. அதுதான் area of a rectangle ஓட formula. So இப்போ ஒரு rectangle எடுக்கிறோம் அப்படின்னா இது length, இது breadth and again இது length and இது breadth. கரெக்டாடாமா? Perimeter அப்படின்னா we have to add the boundaries. Area அப்படின்றப்ப length into breadth. These two dimensions will be multiplied with each other. So L into B equals, இப்ப என்ன ஆயிடுதுன்னா இந்த L into B இத ரெண்டையும் multiply பண்ணா what is the final answer? Area வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. So area of a rectangle equals L into B னா L into B equals 528 meter square. கரெக்டாடா? So இங்க L என்ன B என்னன்றது first lineல நமக்கு இந்த sentenceல தெரியல. But அந்த L into B ஓட value 528. Length of the plot in meters. Okay, ஏன்னா இது meter squareல கொடுத்திருக்காங்க. And இப்ப என்ன கொடுக்கறாங்க பாரு, area கொடுத்துட்டாங்க. Now the length is given. Length of the plot in meters is more than twice its breadth. நல்லா கவனிடா. Length கொடுத்திருக்காங்க. Okay, so இது ஒரு கான்செப்ட். இது ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, length of the plot. So length is represented by the letter L. இந்த length என்னவா எதுக்கு ஈக்குவலா இருக்காம்? is 1 more than. அத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 1 more than அப்படின்னா 1 more than அப்படின்றத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? பிளஸ். கரெக்டா? 1 more than twice its breadth. இந்த its அப்படின்றது என்னது? இந்த லென்த் எந்த ரெக்டாங்கிளோட லென்த்தோ அதே ரெக்டாங்கிளோட பிரெத்துக்கு 2 மடங்கு. twice its breadth. புரியுதாடா கண்ணா? So length is 1 more than twice its breadth. சரியாடாமா? So L அப்படின்றது இந்த length அப்படின்றது B மாதிரி twice 2 மடங்கு, breadth மாதிரி 2 மடங்கு, twice its breadth plus 1 more than. அப்ப L equals என்னன்னு எழுதலாம் நம்ம? 2B plus 1. L நம்ம என்ன பண்றோம்? In terms of B ல எழுதுறோம். Length of the plot is 1 more than twice its breadth அப்படின்றப்ப breadth மாதிரி 2 மடங்கு plus 1. Twice its breadth plus 1. So புரிஞ்சுதாடாமா? இப்ப என்ன பண்ணலாம்? இங்க L into B equals 528ன்றது நமக்கு தெரியும். So L இருக்கிற இடத்துல what we are going to substitute? 2B plus 1. அததான் நம்ம substitute பண்ண போறோம். எதுக்கு பதிலா? L க்கு பதிலா. புரியுதாடா கண்ணா? L அப்படின்ற இந்த லென்த்துக்கு பதிலா லென்த் அவங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க? twice the breadth and 1 more than அப்படின்றதுனால 2B plus 1. அடுத்தது என்னது? into இந்த B நம்ம அப்படியே எழுதலாம். B வந்து அப்படியே எழுதலாம். கரெக்டாடா? B வந்து in terms of எதுவும் இல்ல. equals 520. இதுதான் நமக்கு தெரிஞ்சது. இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நமக்கு கொடுத்திருக்கிற அடுத்த சென்டென்ஸ் இதை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டு அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So 2B plus 1 into B. நான் இதை திருப்பி நீட்டா இங்க எழுதிக்கிறேன். 2B plus 1 bracket போட்டுக்கோ. இது ரெண்டும் ஒரே இது. லென்த்துக்கு பதிலா இந்த ஹோல் டேர்மும் சப்ஸ்டிட்யூட் ஆகுது. So into B equals 528. இப்ப என்ன பண்ணும்? B gets multiplied inside. கரெக்டாடா? When B gets multiplied inside, B into 2B என்னது? 2B square. B into 2B என்னது? 2 அப்படியே வரும். B into B is B square. B plus B கிடையாதுங்க. B multiplied by B. அப்ப 2B square plus 1 into B என்னதுடா? வெறும் B. 1B. 1B is nothing but B equals 528.
சோ இதுவும் ஈக்குவேஷன் தான். பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் இன் த சென்ஸ் என்னது, நம்ம அப்படியே டிக்ரீசிங் ஆர்டர்ல எல்லாத்தையும் ஒரே சைடுல எழுதணும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு என்ன இருக்கும், 0 அப்படின்ற மாதிரி எழுதணும். சோ திஸ் 528 should be brought to the other side. எல்லா டேர்ம்ஸுமே ஒரே சைடுல இருக்கிற மாதிரி அதுவும் டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதணும். சோ தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். கரெக்டாடா? சோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும்ன்றதுனால நம்ம என்ன பண்றோம், 2b². சோ ஹையஸ்ட் பவர் இங்க 2 பிளஸ் b. இப்ப இதனுடைய பவர் 1 minus 528. So when terms get shifted to the other side, it changes its sign. கரெக்டா? So plus 528 minus 528 ஆயிடும் equal to, இப்ப இங்க equal to இந்த சைடு எதுவுமே இல்ல, so it becomes 0. So what is the final equation இந்த நம்ம கொடுத்திருக்கிற இந்த real life situation ஓட equation, quadratic equation is 2b² plus b minus 528 equals 0. So this is the required quadratic equation. இத நீங்க in terms of x லயும் எழுதலாம்டா, நான் இங்க b ல எழுதியிருக்கேன். Here our variable is என்னது, b. சரியா? இத நீங்க in terms of x லயும் எழுதலாம். ஓகேவா? இங்க இங்க என்ன பண்ணலாம், l க்கு பதிலா x அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா you can represent this in terms of x. புரியுதாடாமா? So x ன்ற வேரியபிள்ல தான் எடுக்கணும்ன்ற நீட் கிடையாது. You should choose one variable. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவாடாமா? So 2b² plus b minus 528. So when you compare this with the general form, the standard form of the quadratic equation, ax² plus bx plus c equals 0, we get another x² ஓட coefficient a, இங்க b² ஓட coefficient ஒண்ணே x² இருக்கு, இங்க b² இருக்கு, குழப்பிக்காதடா. இங்க நம்மளுடைய வேரியபிள் x, இங்க நம்ம சூஸ் பண்ணிருக்க வேரியபிள் b, மத்தபடி அதேதான். ஓகேவா? சோ இங்க இது a ன்ற coefficient என்னது, 2. So a equals 2, then b equals என்னது, 1. உடனே b னா இங்க b தானே இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. அதனால தான் நம்ம கான்ஸ்டன்ட்டா என்ன பண்ணிடுறது, x ன்ற வேரியபிள் சூஸ் பண்ணி செய்யுது. உங்களுக்கு இங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கும், l and b ல சொன்னா ஈஸியா இருக்கும்ன்றதுனால நான் அப்படி சொல்லியிருக்கேன். சரி, b இந்த b அப்படின்றது நத்திங் பட் இங்க பவர் 1 இருக்கிற வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட். கரெக்டா? பவர் 1 அப்படின்னு இருக்கிறதோட வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட். இங்க b யோட பவர் என்னது, 1. சோ இந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் என்னது, 1. ஓகே, then c value symbol ஓட எப்போதும் எடுத்து எழுதணும்டா. இங்க +2, இங்க +1. இங்க என்னது, minus 528. constant term என்னதுடா, minus 528. so when you compare with the standard form of general form, a equals 2, b equals 1 and c equals minus 528. so இப்படி மூணு வேல்யூமே கிடைக்கிறப்ப, especially when you get a, என்னடா, when you get the value of a value null ஆகாம, which means a value 0 ன்னு இல்லாம a value exist ஆச்சு அப்படின்னா it is a quadratic equation. கரெக்டா? சோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம இங்க என்ன ஃபார்ம் பண்ணிருக்கோம், we have framed a quadratic equation. நம்ம நார்மலா லீனியர் அப்படிலாம் எதுவும் ஃப்ரேம் பண்ணல, கரெக்டா quadratic equation தான் கிடைச்சிருக்குது. when the highest power degree is 2, it is a quadratic equation. so next question போலாமாடா. so next question என்னது, the product of two consecutive positive integers is 306. so first என்ன கொடுத்திருக்காங்க, integers, அதுல என்னது positive integers, அதுல என்னது consecutive positive integers. so first integers என்னன்றது தெரியணும். integers தான் நமக்கு தெரியும்ல. so நம்பர்ல என்ன ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், integers 0, 0 ஓட ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே positive integers, 1 2 3 4 5 6. கரெக்டா? and 0 ஓட லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் integers, -1 -2 -3 -4 அப்படி போறது. பட் 0 அதுக்கு இன்டீஜர் இல்லன்னு ஆயிடுமா, 0 is also an integer. புரியுதாடா? நேச்சுரல் நம்பர்னா வெறும் 1 2 3 4, ஹோல் நம்பர் அப்படின்றப்ப 0வும் இன்க்ளூடட், இன்டீஜர்ஸ் அப்படின்றப்ப நெகட்டிவ் நம்பர்ஸும் இன்க்ளூடட். சோ இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். சோ அப்ப இன்டீஜர்ஸ்ல இப்ப நம்ம இன்டீஜர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுல பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்லி இருக்காங்க. சோ the integers which are on the right side to the 0. கரெக்டா? சோ 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கிறது. -1 -2 அதெல்லாம் கிடையாது. சரியாடாமா? சோ the product of two consecutive positive, consecutive னா என்னடா, அடுத்து வரக்கூடிய integers, the difference between the two numbers should be equal to 1. அதாவது 1 and 2 consecutive integers னா எப்படி தெரியுமா, 1 எடுத்தீங்க அப்படின்னா இதனுடைய நெக்ஸ்ட் நம்பர் என்ன 2, இத 2 எடுத்தீங்க அப்படின்னா இதனுடைய நெக்ஸ்ட் நம்பர் என்னது 3. சோ இங்க எல்லாமே டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், 1 1 1 அப்படின்னு சொல்லி 1 ஆல இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். So difference should be equal to 1. Consecutive is nothing but the next successive numbers, அடுத்து வரக்கூடிய numbers எடுக்கிறதுக்கு பேர் தான் consecutive. So அப்ப ஏதோ ஒரு two positive product of two consecutive positive integers. So இப்ப இந்த difference 1 இருக்கிறதுனால இங்க என்ன நம்பர்ன்றது உங்களுக்கு தெரியாது. எந்த ரெண்டு இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 306 கிடைக்குதுன்றது நமக்கு தெரியாது.
the product of two consecutive integers. அப்ப இங்க ஒரு ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் in the sense multiplication. ப்ராடக்ட்னா என்னதுடா மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் அந்த ஆன்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ப்ராடக்ட். அடிஷனோட ஆன்சர் என்னன்னு சொல்லுவோம் சம்னு சொல்லுவோம். சப்ட்ராக்ஷனோட ஆன்சர் என்னன்னு சொல்லுவோம் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். சோ சிமிலர்லி இங்க மல்டிப்ளிகேஷனோட ஆன்சர் தான் ப்ராடக்ட். சோ ப்ராடக்ட் ஆஃப் two consecutive positive integers. அப்ப two consecutive positive integers ன்றப்ப for example சொல்றேன் இங்க 306 க்கு இந்த ரெண்டு நம்பர் தான் வரும்னு அர்த்தம் கிடையாது. நான் ஜெனரலா சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு இன்டிஜர் எடுக்கறீங்கன்னு வெச்சுக்கோங்க. 4 அப்படின்ற இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் எடுக்கறீங்க. என்னடாமா 4 அப்படின்ற இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் எடுக்கறீங்க. இதனுடைய கன்சிக்யூட்டிவ் அடுத்த சக்சஸிவ் இன்டிஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5. கரெக்டாடா? சோ இப்ப நம்ம 4 வந்து x ன்ற வேரியபிள்ல ரெப்ரசன்ட் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. Just consider that you are taking 4 as the variable x. அப்ப 5 யும் நீங்க x ல ரெப்ரசன்ட் பண்ணனும்னா how can you represent it? x ன்றது already 4 அப்படினு சொல்லி அசைன் பண்ணிட்டோம். We have already said that x is equal to 4. அப்ப 5 யும் நான் x ல தான் ரெப்ரசன்ட் பண்ணனும். நான் என்ன பண்ணனும் x plus 1. கரெக்டாடா? சோ consecutive integer அப்படினா இந்த previous integer ஓட 1 ஆட் பண்ணனும்னா the next integer will be obtained. கரெக்டா? So 4 நான் x ன்னு அசைன் பண்றேன்னா how can you represent 5? x plus 1. புரியுதாடா? சோ அப்ப product of two consecutive positive integers ன்றப்ப இங்க 4 5 எடுத்தீங்கனாலும் அதே x plus 1 தான். இல்ல 2 3 எடுத்தீங்கனாலும் அதே x plus 1 தான். இல்ல ரொம்ப தூரம் கொண்டு போய் இங்க வந்து சப்போஸ் 123 124 ன்னு எடுக்கறீங்கனாலும் அதே x plus 1 தான். Because ஏதோ ஒரு ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். சோ இங்க ஒரு 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கன்சிக்யூட்டிவ். அந்த கன்சிக்யூட்டிவ்ன்ற வார்த்தை தான் இந்த இத ஃப்ரேம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Because the next successive number தான் நம்ம சூஸ் பண்றோம்னு அர்த்தம். அடுத்து வரக்கூடிய நம்பர். அப்ப 123ன்றத வந்து நீங்க வந்து x ன்னு சூஸ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. The product of two consecutive positive integers. அப்ப when you choose this integer, the next consecutive integer to this one is 124. So you have to represent this also in terms of x in the sense x plus 1. So புரியுதாடா? அப்ப இங்க நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போற ஈக்குவேஷனுக்கு ஜெனரல் ஃபார்ம் x பாருடா இந்த x நான் இப்படி எழுதுறேன் into x plus 1 x into x plus 1 பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா இன்டுக்கு xக்கு நமக்கு எக்ஸாம்ல வித்தியாசம் தெரியாது. சோ என்ன பண்ணலாம் product of two consecutive integers. So when I choose an integer x, the consecutive integer will be x plus 1. நெக்ஸ்ட் இன்டிஜர் அதனால x plus 1 ரெப்ரசன்ட் பண்றேன். இது ரெண்டோட ப்ராடக்ட் வேல்யூ எவ்வளவுன்னு வருதா எனக்கு 306 ன்னு கிடைக்குது. கரெக்டாடாமா? So x into x plus 1 equals 306 னா இங்க என்னது x will get multiplied inside. So x into x is x square. Then x into 1 is x. So plus x. கரெக்டாடா? x into plus 1 அப்ப plus x equals 306. But இது standard form கிடையாது. We should bring all the terms to the same side. So x square plus x is already on the left hand side. This 306 will be shifted to the other side and it changes its sign. Numbers or terms when shifted to the other side should change its sign. Flip its sign. So plus அப்படின்னா இது எப்படி மாறும் minus 306 ன்னு சேஞ்ச் ஆகும். So x square plus x minus 306 equals 0. So இது quadratic equation இல்லையா? கண்டிப்பா quadratic equation because here the highest power is 2. x ஓட power 2. இதுதான் highest power. So standard formலயே நம்ம எழுதி இருக்கிறோம் 2 1 அடுத்து இங்க பவர் என்னது x to the power 0 ன்னு இருந்திருக்கிறோம். x to the power 0 னா அது 1 ன்னு கன்வர்ட் ஆயிருக்கும். So 306 into 1 is 306. So it becomes a constant term. So when you compare this equation with the general form ax square plus bx plus c அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? a is nothing but coefficient of x square. இங்க coefficient of x square என்னது 1. So a equals 1, then b equals 1, c equals என்னன்னு சொல்லிருக்கேன் எல்லாமே நம்ம சிம்பிளோட தான் எழுதிடுறோம். பாசிட்டிவ்ன்றதுனால இங்க +1 எழுதலாம் அவ்வளவுதான். நெகட்டிவ் அப்படின்றப்ப கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணும் minus 306. So it is a quadratic equation. Here a value exists. உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. Therefore it is a quadratic equation and we have found out the quadratic equation that is required. சரியாடாமா? நம்ம கொடுத்திருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. which is the equation? இதுதான் ஈக்குவேஷன். இந்த a2 b1 இப்படி எழுதுறது ஈக்குவேஷன் கிடையாது. This will be a equation. புரியுதாடாமா? So next என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருடாமா. Rohan's mother is 26 years older than him. Rohan's mother is 26 years older than him. அப்படின்னா Rohan's mother ஓட ஏஜ் ரோஹன் ஏஜ விட
plus 26. கரெக்டா? இப்போ for example, if Rohan's age is 4 அப்படின்றத ரோஹனோட ஏஜ் அப்படின்னா இதை விட பிளஸ் 26 பண்ணோம்னா என்னது? அப்ப ரோஹனோட மதர்ஸ் ஏஜ் என்னது? 30. இது ரோஹனோட மதர் ஏஜ், இது ரோஹன்ஸ் ஏஜ். If Rohan's age is 4, Rohan's mother age will be 4 plus 26, that will be 30. அப்ப ரோஹன் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரோஹனோட ஏஜ் வந்து நம்ம வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும். let Rohan's age be என்னது? x அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஏன் இதுல வந்து ஒரு டவுட் வரும். ரோஹனோட ஏஜ நான் எக்ஸுக்கு அசைன் பண்றதா இல்ல ரோஹன்ஸ் மதர் ஏஜ வந்து நான் எக்ஸுக்கு அசைன் பண்ணுமான்னு நீங்க நல்லா பாருடா. ரோஹன்ஸ் மதர் ஏஜ் இஸ் கிவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரோஹன்ஸ் ஏஜ். ரோஹன் ஏஜோட நீங்க கெஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் ரோஹனோட அம்மா ஏஜ் உங்களால எழுத முடியும். கரெக்டா? நீங்க அப்படித்தானே பண்ணும். ஃபர்ஸ்ட் ரோஹனோட ஏஜ் 4 அப்படின்னா இது கூட பிளஸ் 26. if you add 26 to this number 4, you will get 30. ரோஹனோட அம்மாவோட ஏஜ் கிடைச்சிரும். So ரோஹன் ஏஜ் தான் நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? First you have to assume this. So you have to assume some variable for என்னது? Rohan's age, not for his mother's age. புரியுதாடா? So let Rohan's age be x. அப்ப Rohan's mother's age எப்படி இருக்கும்? Rohan's mother's age will be எப்படி இருக்கும்? x கூட 26 ஆட் ஆகணும். x அப்படின்றது ரோஹனோட ஏஜ் அப்படின்னா ரோஹன் மதர் இஸ் 26 years older than him. ஓல்டர்னா பெரியவங்க. கரெக்டா? சோ பிளஸ் 26 x plus 26. x is Rohan's age and 20 plus 26 னா இந்த டோட்டல் வேல்யூ என்னது? ரோஹனோட அம்மா ஏஜ் கிடைச்சிரும். இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. the product of their ages in years. எல்லாமே இயர்ல தான் கொடுக்குறோம். வருஷ கணக்குல தான் இருக்குது. இப்ப 26 அப்படின்னா 26 years அது. so in years 3 years from now. நல்ல கவனி. 3 years from now. அப்ப ரோஹனோட ஏஜ் வந்து இப்ப என்னது? x. கரெக்டா? பிரசன்ட்ல நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிருக்கோம்? we have considered Rohan's age as x. அப்ப 3 years from now அப்படின்னா இன்னும் 3 வருஷம் ஓடிடுது. கரெக்டா? you have gone through 3 years. இன்னும் ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா. 3 years from now. so what is 3 years from now? Rohan's age என்னவா இருக்கும்? Rohan's age currentல நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? x வச்சிருக்கிறோம். so 3 years from now in the sense 3 years have been added here. இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரோஹனோட வயசு வந்து இந்த வருஷம் 4 அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னது? 7. 4 plus 3 7. 4 plus 3 equals 7. so x plus 3. ஓகேவா? ரோஹன்ஸ் மதர் ஏஜ் என்ன பண்ணுவீங்க? ரோஹன்ஸ் மதர் ஏஜ் இங்க எழுதுறேன்டா. திருப்பி டிட்டோல போடல, நான் எழுதிடுறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. so ரோஹன்ஸ் மதர்ஸ் ஏஜ் will be ஆல்ரெடி இப்ப கரண்ட்ல ரோஹன்ஸ் மதர் ஏஜ் is x plus 26. நல்லா கவனிடா, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. கரண்ட் ஏஜ் பிரசன்ட் ஏஜ் வந்து என்னது? x plus 26 ரோஹனோட அம்மாக்கு. சோ அவங்களுக்கும் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? you have to add plus 3. 3 years from now. 3 years from now in the sense plus 3 to both Rohan and mother's age. ரெண்டுத்துக்குமே நம்ம ஆட் பண்ணணும். புரியுதாடா கண்ணா? so presently if Rohan's age is x, Rohan's mother age will be x plus 26. 26 years older than him. 3 years from now அப்படின்றப்ப ரோஹனுக்கு 3 வயசு ஆட் ஆச்சுன்னா அவங்க அம்மாவுக்கும் வயசு ஆட் ஆகும். கரெக்டா? ரோஹன் 7ன்ற ஏஜுக்கு போறப்ப அவங்க அம்மா 33ன்ற ஏஜுக்கு போவாங்க. சோ இங்க என்ன பண்றோம்? இது வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த 430 இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. so x plus 26 is already considered as mother age. 3 years from now in the sense plus 3. ஓகேவா? சோ இப்ப என்ன சொல்றாங்க? the product of their ages 3 years from now. இப்ப 3 years from now என்ன ஏஜ்னு சொல்லி நமக்கு வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். பட் ப்ராடக்ட் பண்ணல இன்னும். சோ அப்ப ப்ராடக்ட் பண்ணுமா? ரோஹனோட ஏஜ் என்னது? x plus 3. ரோஹன்ஸ் ஏஜ் x ன்னு வச்சா 3 years from nowன்றப்ப x plus 3 into okay into என்னதுடா? x plus 26 plus 3. இது என்ன எழுதலாம்? x plus 26 and 3 are like terms, numbers. கரெக்டா? 26 plus 3 is 29. அப்ப 3 years from now ரோஹனோட அம்மாவோட ஏஜ் என்னது? x plus 29. so x plus 29 இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்றோம். x plus 3 is Rohan's age. x plus 29 is Rohan's mother's age. கரெக்டா? so x plus 3 into x plus 29 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்றப்ப what is the product? 360. the product of their ages for 3 years from now will be equal to 360. so உள்ள மல்டிப்ளை பண்ணலாமாடா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? if you choose x, x வந்து நீங்க இது ரெண்டையோட மல்டிப்ளை பண்ணணும். x கூடயும் 29 கூடயும். so what will be the answer? x square plus 29x. கரெக்டாடா? x into x square, x into 29 29x. next 3 மல்டிப்ளை பண்ணும். 3 into x 3 into 29. அப்ப plus 3 into x 3x. 3 into 29 எப்படி பண்ணலாம்? 3 into 20 60. 3 9s are 27. 60 plus 27 87.
equals 360. சரியாடா? பட் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மா கிடையாது. this can be operated. ஆப்ரேட் பண்றதுனா எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்து லைக் டேர்ம்ஸ் நம்ம should be operated. so x இதுவும் x term இதுவும் x term லைக் டேர்ம்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரியான டேர்ம்ஸ். 29 plus 3 அப்படினா எவ்வளோ? 32. so x square plus 32x plus 87. இது ரெண்டும் சேர்ந்து இந்த 32x ன்னு ஆயிடுச்சு. x square அப்படியே வருது, 87 அப்படியே வருது. equals 360. கரெக்டாடா? சோ இப்போ இதுக்கு மேல இங்க கண்டினியூ பண்றேன்டாமா. so x square நமக்கு என்னது? x square plus 32x plus 87. ஆல்ரெடி இது மூணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. இப்ப ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய 360 நம்ம இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும்? minus 360 because equal to அந்த சைடு போறப்ப it should flip its side. so equal to 0. இப்ப என்னது? x square அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் plus 32x அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கரெக்டாடாமா? இது என்னது? ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். 87 and minus 360 are like terms. அப்ப we should add or subtract. மொத்தத்துல இங்க ஆபரேட் பண்ணனும். சோ இங்க different symbols அப்படின்றதுனால we should do subtraction and greater number symbol. இதுல எது greater number? 360 தான் greater number. சோ இதனுடைய symbol minus நான் இப்பவே எழுதிக்கிறேன். எழுதுறதுக்கு அப்புறம் minus 360 plus 87 which means இங்க subtraction. கரெக்டாடா? subtraction என்ன பண்ணுவோம்? 360 minus 87. சோ என்னது? இங்க 3 then இங்க 5 அப்படின்றப்ப 2 plus 5 7 இங்க 2 273. 273 இங்க எழுதிட்டோம் அப்படின்னா equal to 0. equal to 0 எழுத மறக்காதடா. we are dealing with quadratic equations. so அப்ப equations ன்றப்ப it should be equated to 0. x square plus 32x minus 273. ஏன்னா 360 தான் பெரிய நம்பர். ஓகேவா? so this is our required quadratic equation for this situation. இந்த ஏஜ் இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் நம்மளோட quadratic equation required. so when you compare it with the ax square plus bx plus c equals 0 general form, a வேல்யூ என்ன கிடைக்கும்? x square ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க 1, nothing is there அப்படினா 1 அப்படினு அர்த்தம். அடுத்து x ஓட கோஎஃபிஷியன்ட் b, அந்த b வேல்யூ என்னது? plus 32. so 32 ன்னு எழுதினாலே போதும். then constant term இங்க என்னது? minus 273. சரியாடா? so a equals 1, b equals 32, c equals minus 273. a வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுல highest power 2, so it is a quadratic equation. அப்படி கன்க்ளூட் பண்ணிடலாமா? this is a quadratic equation. சரியாமா? next subdivision பாருடாமா. fourth subdivision, a train travels at a distance of 480 km at a uniform speed. a train travels at a distance ன்னு கொடுத்துட்டாங்க. so எவ்வளவு distance அப்படின்றது கொடுத்துட்டாங்க. so we can represent distance as d. இல்ல distance னே எடுத்து எழுதுறதுனால எழுதுங்கடாமா. distance equals 480 km at a uniform speed. கரெக்டாடா? so next என்ன அப்படின்னா speed நமக்கு தெரியல. கரெக்டா? speed வந்து எந்த ஸ்பீடுன்னு கொடுக்கல. they have just informed that uniform speed ஒரு ஸ்பீட்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. so let the speed be நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஸ்பீடுக்கு நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணலாம். because here the value is given. எவ்வளவு distance கவர் பண்ணிருக்காங்கன்னா 480 km டிராவல் பண்ணிருக்காங்க. and speed தான் என்ன ஸ்பீட்ல போனாங்கன்னு தெரியல. 20 km 30 km 100 km 150 km அப்படின்றது நமக்கு தெரியல. so x kilometer per hour, இவ்ளோ கிலோமீட்டர் பர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு கிலோமீட்டர் போகுது அப்படின்றத நமக்கு ஸ்பீட். கரெக்டா இல்லையா? சோ எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது யூனிட், எக்ஸ் அப்படின்றது நம்ம அசைன் பண்ணிருக்க வேரியபிள். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. இஃப் த ஸ்பீட் ஹேட் பீன் 8 கிலோமீட்டர் பர் ஹவர் லெஸ். நல்லா கவனிச்சுக்கோடா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ். இது வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ட்ரெயின் டிராவல்ஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 480 கிலோமீட்டர் at a uniform speed. so let the speed be x kilometer hour வெச்சிட்டோம். இப்போ அடுத்த கண்டிஷன், அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுக்கறாங்க. ஓகே, சிச்சுவேஷன். if the speed had been 8 kilometer per hour less. so speed வந்து இப்ப இதை விட கம்மியா இருந்திருந்தால், இந்த x கிலோமீட்டர் நம்ம அசியூம் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? because the speed is unknown. first எவ்வளவு ஸ்பீட் இருந்திருக்குதுன்றது நமக்கு தெரியல. பட் நம்ம இப்படி டிராவல் பண்ணிட்டு இருந்த இந்த ஸ்பீடை விட 8 kilometer per hour less. less அப்படின்னா இதை விட கம்மி. கரெக்டா? less than this one. so it would have taken 3 hours more to cover the same distance. so அப்ப செகண்ட் சிச்சுவேஷனும் நமக்கு என்ன அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸ், அதே 480 கிலோமீட்டர் கவர் பண்றாங்க. பட் 480 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு நம்ம ஸ்பீட் எப்படி சூஸ் பண்றோம்? செகண்ட் சிச்சுவேஷன், செகண்ட் கிரைட்டீரியா x கிலோமீட்டர் அசியூம் பண்ணதை விட x minus 8. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஒரு 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல நம்ம இங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா
8 kilometer per hour less. அப்ப 30 minus 8 22 22 kilometer per hour less per hour speedல நம்ம இங்க travel பண்ணணும். சோ அதுதான்டா x minus 8 kilometer per hour. புரியுதாடா? இங்க x kilometer per hour ன்னு எடுத்திருப்போம். இங்க என்னது x minus 8 kilometer per hour. புரியுதாடாமா? So next என்னது it would have taken 3 hours more to cover the same distance. அப்ப இங்க என்ன பண்ணணும், நம்ம டைம் இங்க அசியூம் பண்ணணும். கரெக்டாடாமா? சோ டைம் நமக்கு இப்ப தெரியல. இங்க x வேரியபிள் இங்க y வேரியபிள்னு எடுக்கிறோம்னு வெச்சுக்கோங்க. நமக்கு 2 வேரியபிள்ஸ்ல நம்ம இப்ப பாக்குற quadratic equation கிடையாது. We are seeing all the quadratic equation in one variable. கரெக்டாடா? So we are not going to assume 2 variables. அப்ப இங்க என்ன பண்ணலாம், ரெண்டு வேரியபிள் நம்ம அசியூம் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் ஸ்பீடுக்கு ஆல்ரெடி ஒரு வேரியபிள் எடுத்துட்டேன். சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பாருங்க இந்த செகண்ட் சிச்சுவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் வேரியபிள் நான் எழுதிட்டேன். இங்க x கிலோமீட்டர் per hourனா இங்க x minus 8 kilometer per hourனு எழுதிட்டேன். அப்ப டைமுக்கு நான் வேரியபிள் கொடுக்க கூடாதுன்னா வாட் ஷுட் ஐ டு? சோ அப்ப பாருங்க டிஸ்டன்ஸ் ஸ்பீடு டைம் நமக்கு ஃபார்முலா தெரியும் தானே. என்ன ஃபார்முலா? ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். எப்படி இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா நீங்க பாருங்க ஸ்பீடோட யூனிட் என்னன்னு இருக்குது, கிலோமீட்டர் per hour. கிலோமீட்டர் எந்த இதோட யூனிட்? டிஸ்டன்ஸோட யூனிட். பர் அதான் இந்த பை ஹவரோட யூனிட் என்னது? எதனோட யூனிட்? டைமோட யூனிட். சோ டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் பர் டைம். புரியுதாடாமா? ஸ்பீட் அப்படின்றது என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். இப்ப நமக்கு இதுல எது தேவை? டைம் தான் தேவை. கரெக்டாடாமா? பிகாஸ் டைமுக்கு நம்மளால இன்னொரு வேரியபிள் அசியூம் பண்ண முடியாது. நம்ம பாக்குறது எல்லாமே quadratic equation in one variable. அப்ப டைம் தேவைனா this time should be in the numerator and the speed should come to the denominator. நமக்கு தேவை time equals what? அப்ப time equals distance by speed. Time equals distance by speed. புரியுதாடா கண்ணா? டைம் வந்து இந்த இடத்துல நியூமரேட்டருக்கு ஈக்குவல் டு இந்த சைடு போறப்ப டினாமினேட்டர்ல இருக்கனால it goes to the numerator and numeratorல இருக்க ஸ்பீட் ஈக்குவல் டு இந்த சைடு வரப்ப it comes to the denominator. So time equals distance by speed. So time equals distance எவ்வளவு நமக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன்ல. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல the train has traveled 480 kilometer by in what speed it has traveled? It is unknown, so we have assigned a variable x kilometer per hour. இந்த இடத்துல யூனிட் எழுத தேவையில்ல. கிலோமீட்டர் per hourல யூனிட் எழுத தேவையில்ல. 480 by x. கரெக்டா? So time equals 480 by x. எதுக்கு? இந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு. சிச்சுவேஷன் நம்பர் 1. இந்த சிச்சுவேஷனுக்கு டைம் என்னதுடாமா? டைம் டேக்கன் பை த ட்ரெயின் 480 by x hour. புரியுதாடா? இந்த கிலோமீட்டர் பை கிலோமீட்டர் per hour இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹவர் மட்டும் மிச்சமாகும். சோ டைம் ஈக்குவல்ஸ் 480 by x hour. இப்ப என்ன பண்ணலாம், இங்க நமக்கு டைம் எழுதணும். இங்க டைம் கொடுத்திருக்காங்களா இல்லையான்னு பாருங்க. If the speed had been 8 kilometer per hour less, அதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இங்க வந்து நம்ம அதை எடுத்து எழுதிட்டோம். x minus 8 kilometer per hour. It would have taken 3 hours more to cover the same distance. இதே டிஸ்டன்ஸ் இந்த 480 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல எடுத்த டைமை விட 3 hours more. சரியாடா? சோ அப்ப இங்க நம்மளோட டைம் என்னது? 480 by x. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நம்மளோட டைம் டேக்கன் என்னதுடா? 480 by x. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனோட டைம் டேக்கன். பட் இப்ப இந்த ஸ்பீடு, இந்த ட்ரெயினோட ஸ்பீடு கம்மியாகுது. 8 kilometer per hour வந்து கம்மியாகுது ப்ரீவியஸ் சிச்சுவேஷனை விட. அப்போ ப்ரீவியஸ் சிச்சுவேஷனோட டைம் விட நமக்கு இங்க என்ன ஆகுது? பிளஸ் 3 hours ஜாஸ்தி ஆகுது. 480 by x ன்ற சிச்சுவேஷன் 1 ஓட டைம். சோ 480 by x plus 3 அப்படின்றது செகண்ட் சிச்சுவேஷனோட டைம். புரியுதாடா கண்ணா? சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. We need to find the speed of the train. What should we need to find? We need to find the speed of the train. So speed of the train எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்பீடோட ஃபார்முலா என்னன்னு இருக்கு? distance by time. கரெக்டாடாமா? சோ அது இங்க எடுத்து எழுதலாமா திருப்பியும்? speed equals distance by time. சரியாடா? distance by time. சோ ஸ்பீட் வந்து நமக்கு இங்க என்னது? x minus 8. இந்த செகண்ட் சிச்சுவேஷனோட டைமிங் என்னடாமா? x minus 8 equals distance என்னது? to cover the same distance. அதனால தான் நம்ம இங்க 480 கிலோமீட்டர்னு எழுதி இருக்கோம். சோ 480 by time taken இப்ப என்னது? 3 hours more. situation 1 விட இங்க வந்து 3 hours more. சோ அத நம்ம என்ன எழுதி இருக்கோம்? 480 by x plus 3. சோ 480 by x plus 3. புரியுதாடாமா? சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த டினாமினேட்டர்ல நமக்கு இப்படி இருக்குதா? இத நம்ம இப்படி இந்த சைடு கொண்டு வரப்போ ஆல்ரெடி இருக்கிற வேரியபிளோட மல்டிப்ளைல போகும். இங்க இருக்கக்கூடிய டேர்மோட இது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன்ல போகும்.
because denominatorல இருக்குதுன்னா என்ன அர்த்தம், டிவிஷன்ல இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? சோ டிவிஷன்ல இருக்குதுன்ற பட்சத்துல நம்ம என்ன பண்றோம், x minus 8 ஆல்ரெடி இருக்கு ஈக்குவல் டு அந்த சைடுல. சோ இந்த 480 by x plus 3 இதையும் நம்ம வந்து இங்க கொண்டு வரப்ப it goes as multiplication. சோ ஈக்குவல் டு இந்த சைடு என்ன ரிமைனிங் 480. சோ இப்ப இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஆபரேட் பண்ணி நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போறோம். புரியுதாடாமா? சோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துட்டாங்க. பிகாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் நீங்க ஃபைனலா நமக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றதுக்கு எடுத்துக்கிறீங்க, யூஸ் பண்ணிக்கிறீங்க. சோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல x கிலோமீட்டர் கன்சிடர் பண்றீங்க. இத வச்சு அடுத்தது கொடுத்திருக்காங்க x minus 8 அப்படின்னு. சோ இதுல டைம் கண்டுபிடிச்சிடுறீங்க. அதே மாதிரி இதோட 3 hours மோர் தேன், அப்ப 480 by x plus 3. சோ இத வச்சு அடுத்தது ஃப்ரேம் பண்ணிட்டு இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், we are going to frame our required quadratic equation. சோ இங்க என்ன இருக்குடாமா, x minus 8 into 480 by x plus 3 இருக்கு. இந்த x என்ன ஆகணும், இங்க LCM எடுத்து மேல மல்டிப்ளை ஆகணும். கரெக்டா இல்லையா? அப்ப 480 plus இந்த x இங்க மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், 3x அப்படின்னு இருக்கும். now x becomes a common denominator. x 480க்கு மட்டும் இருந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்டாமா, இங்க 3 ஓட மல்டிப்ளை பண்ணி we have made it common in the denominator equals 480. இது அப்படியே இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஆபரேட் பண்ணிட்டு கடைசியா நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்த லெஃப்ட் சைடுல. சோ x minus 8 into அப்படின்றப்ப இப்ப இங்க மல்டிப்ளிகேஷன்ல தானே இருக்கு. சோ x minus 8 into 480 plus 3x. இந்த டிவிஷன்ல இருக்கிற x நம்ம என்ன பண்ணலாம், we can bring it to the other side. கரெக்டா? இந்த x வந்து நம்ம இந்த சைடுக்கு கொண்டு வந்துடலாம். equals 480 into x என்னதுடா, 480x. ஓகேவாமா? சோ அடுத்தது என்ன பண்ணலாம், நம்மளோட யூசுவல் இது என்ன பண்ணுவோம், உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் x இது ரெண்டோடையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x into 480 it is 480x plus இல்ல minus into plus it is minus 8 into 3 it is 24. சோ நான் ஃபர்ஸ்ட் x ஓட 2 மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா அடுத்தது 8 சூஸ் பண்ணிட்டேன்டா, இப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். minus into plus minus 8 into 3 24. so 24x. again என்ன பண்ணோம், x இந்த 3x ஓட மல்டிப்ளை பண்ணோம். x into x x square, 3 னா 3x square. so plus 3x square. அடுத்தது என்னது, இங்க minus 8 into plus 480. அப்ப minus 8 into 480 என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாமா இங்க 480 into 8. 8 zeros are 0, 8 8s are 64. So 4 remainder 6. 8 4s are 32. 32 plus 6 38. சரியாமா? So 3840. ஆனா என்ன சிம்பிள், மைனஸ் வரணும். 3840 equals 480x. சரியாமா? அடுத்தது என்னன்னு பாருங்க, இங்க கேன்சலேஷன் ஒண்ணு நடக்கு. எப்படி, ஈக்குவல் டு ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு 480xன்ற ஒரு டேர்ம் இருக்கு, ஈக்குவல் டு ஓட ரைட் ஹேண்ட் சைடுல 480xன்ற ஒரு டேர்ம் இருக்கு. சோ தீஸ் போத் டேர்ம்ஸ் கேன் கெட் கேன்சல்ட். எப்படி, ஈக்குவல் டுக்கு இந்த சைடு நம்ம இந்த 480x ஷிஃப்ட் பண்றப்ப இட் கம்ஸ் as minus 480x. அப்ப plus 480x minus 480x எப்படி கேன்சல் ஆகும், சோ நம்ம இந்த சைடே கேன்சல் பண்ணிக்கிறோம். சோ ரிமைனிங் என்னமா இருக்கு, minus 24x plus 3x square minus 3840 equals 0. because இந்த சைடு எந்த டேர்முமே இல்ல, so we should put 0. பட் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆடாமா, இல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது. so ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னதுடாமா, the powers of the variable should be in their descending order. இங்க நம்மளோட வேரியபிள் என்னது, x. x ஓட வேரியபிள் 2 1 0 அப்படி ரெடியூஸ் ஆகணும். so highest power is 2. அப்ப இது ஃபர்ஸ்ட் எழுதணும், 3x square. 3x square. அடுத்து x ஓட வேரியபிள் பவர் வந்து 1 இருக்கணும். சோ இது கரெக்டா, minus 24x சிம்பிளோட சேர்த்து எழுதணும். then remaining என்னது, minus 24x க்கு அப்புறம் minus 3840 3840 equal to 0. சோ இப்ப இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், x square x then constant term. இப்ப ஜெனரல் ஃபார்ம் ax square plus bx plus c equals 0. இதோட கம்பேர் பண்ணோம்னா a equals 3, b equals என்னது, minus 24. சிம்பிளோட எழுத மறந்துடாதீங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் will be minus 3840. சரியாடாமா? so it is a quadratic equation. எழுதிடலாமா இங்க, it is a quadratic equation because the highest power is 2, degree is 2 ன்னு அர்த்தம். so degree 2 and aங்கிற இந்த coefficient exist ஆகுறதுனால it becomes a quadratic equation.
சோ ஜூம் அப் பண்ணி வச்சிருக்கேன்டா, ரெஃபர் பண்ணிக்கோங்க. this will be posted, நீங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். செகண்ட் சம்மோட 4 சப்டிவிஷன்ஸுமே நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. தேங்க்யூ டாமா.